எல்லாருக்கும் வணக்கம். ஸோ விஜயகாந்த் சார் எனக்கு இறந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கூட நடிக்க முடியல, பட் ஆனால் அவர் கூட நடித்தவங்க கூட எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். அண்ட் ஒரு ஆக்டராக, ஒரு ஹியூமனாக, ஒரு லீடராக எப்படி இருக்கணும்னு கண்டிப்பாக ஒரு பெரிய உதாரணம் விஜயகாந்த் சார். அண்ட் அவரை பற்றி யாருமே குறை சொன்னதில்லை, நிறைய விட இன்னும் அதிகமாக நல்லது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இஸ் பீன் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவ் அன் அப்கமிங் ஆர்டிஸ்ட், ஒரு வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்டும் சரி, ஒரு ஹியூமனாகவும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கைடிங் அஸ் சார். அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹெல்ப் தொடர்ந்து எல்லாருக்கும் போய் சேரும் நான் நம்புகிறேன். அண்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு என்னோட ஆதாபங்கள். அண்ட் ரெஸ்ட் இன் பீஸ் சார். ரெஸ்பெக்ட். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சாருடைய இந்த மறைவு செய்தி. சின்ன வயசுலேருந்தே நான் சாருடைய பெரிய ஃபேன். ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு கேரக்டர். எத்தனையோ நாள் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன், அவருடைய படத்துக்கு மட்டும். இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும், தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன். விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.